அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரட் அஸ்ட்ராலஜர் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் எதை பற்றி அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறையா முன்னாடி பின்னாடி பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை இந்த சில ரீடிங் எனக்கு செட் ஆகுது, சில ரீடிங் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, அதாவது இது எல்லாத்துக்குமே எல்லா சமயமும் பொருந்தும்னு சொல்ல முடியாது, பட் ஐம் ட்ரைங் டு கிவ் யூ கிளாரிட்டி. இப்போ உங்கள் காதல் வாழ்க்கை எங்கே போகுது, உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறதான் பிளாக்கேஜ். இந்த கார்டை நான் எடுக்கல, பட் மேபி மாஸ்குலினோட எனர்ஜி வந்து மூமெண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கு, இல்லைனா ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, கிருஷ்ண உபதேசத்தில் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு கரெக்டான தர்மத்தை நிலைநாட்ட போராடினார், அதனால் ஜெயிச்சார். மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட்ஸ் சொன்ன தர்மத்தை கேட்கல, அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து மேபி இந்த மாஸ்குலினை பிளாக் பண்ணிட்டாங்களா இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட லவ் லைஃப் இப்போ எங்கே இருக்குது, அவங்களுக்கு என்ன தெரியணும், what is the right direction, கரெக்டோட லவ் லைஃப், ஸ்பெசிஃபிக்கலி ஃபெமினன். யா, உங்கள் பேரை சொன்னோன்னே எவ்வளோ அழகாக கைக்குள்ளே கார்டு வந்து நிற்குது. ஸ்டார். ஸ்டார் இந்த கார்டும் வெளியில் வர ட்ரை பண்ணுது. த வேர்ல்ட். நீங்கள் ஒரு விஷயத்த முடிக்கிறீங்க, எண்டிங், டஃப் சைக்கிள்ஸ், உங்கள் ஜாதகம் மாறுது, தலையெழுத்து மாறுது. சி, டு பி ஃப்ரேங்க், இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு உங்கள் கனெக்ஷன்னு கேட்டபோது பார்த்திங்கன்னா இந்த சேரியாட் வந்து பிளாக்கேஜ், ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சேரியாட் அப்ரைட்டில் இருக்குது. மேபி இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல, பட் நியாயம் தவறுன ஒரு மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போக போகிறாங்க. ஒரு புது மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பவரில் இருக்க மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிற ஜஸ்டிஸ், அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரைட்டியஸ் பர்சன். ஃபெமினன், நீங்கள் வந்து ஸ்டார், உங்களுக்கு வந்து நியாய தர்மம் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு டிசிப்ளின். நம்ம பார்த்த மாதிரி நான் இன்றைக்கி போட்ட அந்த மெசேஜ் மாதிரி தான் உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நேர்மை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் யூ ஆர் நாட் குட் வித் இட். யூ ஆர் ஸோ அலர்ஜிக் டு ஸ்மோக்கிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூ கான்ட் ஈவன் டாலரேட் தட் ஸ்மெல் எனிமோர்னு கூட சொல்ல முடியாது. யூ கான்ட் ஈவன் டைஜஸ்ட் தட் ஸ்மெல். ஸோ உங்களுக்கு இட்ஸ் ஸோ அலர்ஜிக். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு யூ வாண்ட் ஜென்யூன், ஹானஸ்ட், இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் இல்லாமல் நேர்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்குற, சமமாக ட்ரீட் பண்ணுற ஒரு எம்பரர். பார்த்திங்க அப்படின்னா பிட் ஈகோயிஸ்டிக், பட் அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா அரசருக்கு கொஞ்சம் சில ஈகோக்கள் இருக்கும், பட் உங்கள் விஷயத்தில் அவங்க வரும்போது இட்ஸ் லைக் ப்ரொடெக்டர். உங்களை வந்து அப்படியே லைட் ஒரு குயின் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஒரு கிங்குக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த கிங்குக்கு தெரியும் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் வந்து டிவைன் ஜஸ்டிஸ். மேபி இந்த மாஸ்குலினுக்கு பழைய மாஸ்குலின், இல்லைனா ஒரு மாஸ்குலின் எனர்ஜிக்கு உங்கள் வாழ்க்கையில் மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம், இல்லை அவங்க உங்களை தான் கவுண்டர் பார்ட் நினச்சிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் அவங்க வந்து நியாயம் தவறிட்டாங்க, ஏன்னா அது பிளாக்கேஜ். ஆனால் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தே ஆர் கோயிங் டு சேஸ் யூ லைக் ரியலி. அவங்க வந்து உங்களை துரத்த போகிறாங்க. துரத்துறதுனா லிட்டரலாக துரத்துறது இல்லை, பயந்துக்காதீங்க. நீங்கள் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கன்ஃபார்மாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சரியான விஷயங்களை பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், யா ஹீஸ் த ரைட் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படின்னா அது கேரக்டர் தான், அந்த கேரக்டர் தான் டிஃபைன் பண்ண போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு மீட், இல்லை அவங்க தான் வந்து உங்களை மீட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஷைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ஸ்டார் மாதிரி. நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அதில் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்ககிட்ட வருவாங்க. ஆனால் ஒரு பவர்ஃபுல், வெல் செட்டில்டு, வெல்தி. ஏன்னா எம்பரருக்கு எல்லாமே இருக்கும், 4 கிங்கோட பவர் இருக்கும். ஸோ ரியலி பவர்ஃபுல் பர்சன். அதனால தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹி இஸ் அ ப்ரொடெக்டர், த ஸ்டார். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே உங்களோட விதி மாறுது, தலைவிதி மாறுது, சைக்கிள் மாறுது. நீங்கள் வந்து இப்போ இந்த பழைய சைக்கிளை நீங்களாக முடிக்கிறீங்க, இல்லைன்னா பிரபஞ்சம் வந்து முடிக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, அவங்களுக்கு என்ன கிளாரிட்டி இப்போ தேவை. ஃபெமினனுக்கு ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காதல் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு, கலெக்டிவோட காதல் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு.
ஓகே, இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். நியூ மூன் இன் ஏரியஸ், அதாவது பிகினிங். மேஷ ராசி தான் முதல் ராசி. ஸோ சைக்கிள் முடிச்சிட்டிங்க, புதுசாக உங்கள் வாழ்க்கை சக்கரம் ஆரம்பிக்க போகுது, கட்டமும் ஆரம்பிக்க போகுது. நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். லுக் அட் அ பிகர் பிக்சர். கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித் இன் ரீச். ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. மை காட், லக் இஸ் ஆன் யுவர் சைட். ஓ மை காட், இதை விட உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ், அரே ஆஃப் கார்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். சச் அ பியூட்டிஃபுல் கார்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, லக்கு உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலையே பட வேண்டாம், லக்கு உன் சைடில் தான் இருக்குது. உனக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், இது வந்து செட்பேக் தான். ஒரே ஒரு விஷயம், பிரபஞ்சம் ஏதாவது உங்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தது, தடுத்தது, அது உங்கள் கேரக்டரோட செட் ஆகாமல் இருக்குது, திரும்ப திரும்ப அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுதுன்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம், தட் இஸ் நாட் ஃபார் யூ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த சிம்பிள் லெசன் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சில விஷயங்களை முடிக்கிறதுக்கும் சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது வந்து இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இப்போ வந்து நீங்கள் புலம்பக்கூடாது, இல்லை நான் என்ன நினச்சேன், அப்படி இருந்தது, நான் இப்படி பண்ணேன், எப்படி நினச்சேன். நோ புலம்பல்ஸ். இது வந்து இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் ஆக்ஷன். எதை பற்றி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, பீயிங் அ ஸ்டார் மாதிரி எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய தருணம். அதாவது நீங்கள் உண்மையான ஸ்வரூபம் என்ன, ஹவு டேலண்டட், ஹவ் ஸ்மார்ட், ஹவ் கைண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ உலகத்துக்கு காமிக்க வேண்டிய நேரம். நீங்கள் எதிர்பார்க்குற கன்க்ளூஷன், நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்க, நான் எந்த பக்கம் போக போகிறேன், இந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷன், எந்த கனெக்ஷன் அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு கனெக்ஷன் தான் வரும், வந்து கதவு தட்டும். லுக் அட் த பிகர் பிக்சர். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட, நம்ம திரும்ப திரும்ப அதே மெசேஜ் தான் பார்க்குறோம். நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃப்யூச்சரில். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய பிக்சர் இருக்கும், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது, இதுதான் என்னோடய வாழ்க்கை, இதுதான் என்னோடய லைஃப் பர்பஸ். உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் லைஃப் பர்பஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் ஸ்டார். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளோட குழந்த மாதிரி. நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஃபேமிலியில் இருந்தது. ஸ்டார், இட்ஸ் நாட் அபவுட் ரியல் ஸ்டார், மேலேருந்து இறங்கி வந்தீங்கன்னு சொல்ல. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. தே ஆர் லைக் கைடிங் ஸ்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. மேபி உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவ். அதனால தான் மேபி பாஸ்ட் கனெக்ஷன் உங்களுக்கு போயிருக்கலாம். இல்லைனா இதே கனெக்ஷனே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா கூட, எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தாது. அதனால தான் நான் 2 வெர்ஷனும் சொல்கிறேன். சப்போஸ் இந்த கனெக்ஷன் வந்து சிலருக்கு ஸ்டாப் ஆயிருந்தது, பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா, அது ரிவைவ் ஆகும் எப்போனா அவங்க நேர்மையாக நடந்துக்க ஆரம்பிக்கும் போது. அப்படி இல்லை அப்படின்னா, சில விஷயங்களில் நீங்கள் இந்த கனெக்ஷனை முடிச்சுட்டு வேறு புது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எ நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் நிச்சயமாக இருக்குது. அது எந்த ஆரம்பம், யாரோட ஆரம்பங்கிறத நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க சரியான பாதையில் போகலை. அடிக்ஷன்ஸ், கெட்ட விஷயங்களில் போகிறது, காசுக்காக தவறுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எதுக்கு பதிலாக அப்படின்னா, இந்த டிவைன் லவ்வுக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அவங்களுக்கு வந்து மன்னிப்பு இருக்கா, மன்னிப்பு இல்லையாங்கிறத பற்றி டாபிக் வந்து நம்மளது இல்லை. ஸோ ஃபெமினன் இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட கரியரில், ஃப்யூச்சரில் போடுங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் மேட்ரு. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்னால் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டீங்க, இந்த கனெக்ஷன் தான் ஓகே, இப்படி தான் என்னோடய ஃப்யூச்சர் அப்படின்னு எதாவது இருந்தீங்கன்னா, அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு வெளியில் வாங்க. கம் அவுட், கோ அவுட், கோ அவுட், கோ அவுட், புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர். அதாவது நீங்கள் வெளியில் போனால் தானே, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்து அதே ரீடிங் தான். நீங்கள் வெளியில் போக ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் சரி, பிஸ்னஸ் விஷயமா, ஒர்க் விஷயமா, எதுக்குமே வந்து நீ தயங்க வேண்டாம். கோ அவுட், வெளியில் போங்க, ட்ரிப் போங்க, என்ஜாய் யுவர் லைஃப் வித் அதர் பீப்புள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்கள் லைஃப்குள்ளே வரதுக்கான பாதைகள் உருவாகும். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா அது உருவாகாது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை புஷ் பண்ணுறாங்க. வெளியில் போ, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவேன், கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சோக டியூன் போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்காதீங்க, கோ அவுட். ஓகே, கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கவங்க.
உங்களுக்கு மேட்ச் கிங் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் பார்க்குறேன். நீங்கள் எப்படி நியாயம் தர்மம் அப்படின்னு பேசுகிறீங்களோ அதே மாதிரி நியாயத்துக்காக வந்து போராடுற ஒரு பர்சனாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னா நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ரெசென்ட், உங்களோட ஃப்யூச்சர், இது ரெண்டுமே உங்கள் லவ் லைஃப் பற்றி தான் பேச போகுது. இதில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் என்ன எனர்ஜி இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரெசென்ட் லவ் லைஃப், ப்ரெசென்ட் சிச்சுவேஷன். ஏன் ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு உங்களை ஸ்டார் ஆக்கிறதுலேயே குறியாக இருக்குங்க. சரி, ஃப்யூச்சர் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் நீங்கள் நியர் ஃப்யூச்சரில் கொஞ்சம் இந்த காமிக் பீப்புள் நீங்கள் ஸ்டார் ஆகிறனால நிறையா வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பட் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது நீங்கள் ஷைன் ஆக காமிக் பீப்புளோட என்ன சொல்கிறது, அந்த வயிற்றுச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். உங்களை ஃபினான்ஷியலாக எதுலையாவது மாட்டி விட ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு பெரிய ஆஃபர் ஏதாவது கொடுத்து உங்களை கவுக்க ட்ரை பண்ணலாம் நியர் ஃப்யூச்சரில். பட் கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும்தான் கைடன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார், யூ ஆர் த ஸ்டார். இப்போயும் சரி எப்போயும் சரி. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ், காதல் வாழ்க்கையில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன கலெக்டிவ்க்கு? காதல் வாழ்க்கையில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஜஸ்டிஸ். நம்ம பார்த்த அதே ஜஸ்டிஸ் தான் திரும்பவும் வருது. உங்களுக்கு நியாயங்கள் வழங்கப்படும். இந்த ரீடிங் தான் பார்த்தோம் இல்லையா? நீதி தவறுனவங்களுக்கு, உங்களுக்கு அநீதி இழைச்சவங்களுக்கு தண்டனை வரப்போகிற தருணம் இது. உங்களுக்கு ஒர்க் கொலாபரேஷன் வரும். அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற ஜஸ்டிஸ். ஃபெமினன், நீங்கள் வந்து உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். மை காட், டாட்டர் ஆஃப் ஒன்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இங்கே என்ன ஸ்பிரிட் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிற ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு கொலாபரேஷன். உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லைனா ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஜஸ்டிஸ், அதாவது உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான என்ன சொல்கிறது, காம்பன்சேஷன் கூட வச்சுக்கலாம். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட். நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க. உங்களை வந்து ரொம்ப அநீதி இழைச்சிட்டாங்க. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்குலின் வந்து சொன்ன நியாயமான விஷயங்களை பண்ணலை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த காதலை அவங்க காப்பாற்றிக்கணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் அவங்க தவறு இழைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்களுக்கு தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் பிரபஞ்சம் அதுக்காக உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் என்ன அப்படின்னா, நியூ கொலாபரேஷன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அட் ப்ரெசென்ட் உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் பாஸ்டில் வச்சுருக்கீங்க. இல்லைனா இந்த ஒரு கனெக்ஷனை விட்டு எண்ட் சைக்கிள் போட்டுட்டு நீங்கள் அடுத்த கனெக்ஷன், இல்லைனா இட்ஸ் அ பிரேக், இட்ஸ் அ பாஸ், ப்ரீதிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஏன் நியூ ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்ருக்க ஒரு பிரேக். இதில் பார்த்தீங்கன்னா லவ்வே வரல, நோ கப்ஸ், பென்டிக்கல்ஸ். நீங்கள் உங்கள் பவரில் இருக்கிறீங்க. எம்ப்ரஸ், ஹை ப்ரீஸ்டர்ஸ், டாட்டர் ஆஃப் வான்ஸ், சார்மிங் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறீங்க. வெல்த், அபண்டன்ஸ், உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் மேனிஃபெஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி உங்களோட கவுண்டர் பார்ட்டை கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இப்போது. ஏன்னா இந்த கவுண்டர் பார்ட் வந்து ஒரு எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃப்ளாப்பு, ஸ்டாண்டர்ட் இல்லை, லயர், இட்ஸ் இந்த காமிக் மாஸ்குலின் எனர்ஜி, தட்ஸ் காமிக் கவுண்டர் பார்ட். மேபி அவங்களோட லெசன் அப்புறமா கற்றுப்பாங்க. இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃபெமினன் எனர்ஜி மட்டும்தான். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். இல்லை, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இப்போது அட் ப்ரெசென்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே ஃபோக்கஸ், இப்போ காதலில் உங்களோட ஃபோக்கஸே இல்லை. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஜஸ்டிஸில் இருக்குது. மேபி நீங்கள் எதுக்காவது நியாயம் தேடிட்டுருக்கீங்க, இல்லைனா மேபி அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஏன்னா அது ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக கொலாபரேஷனும் வருது. மேபி லீகலில் சிஸ்டமில் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து உங்களோட புது ஜாப், புது ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஜாப்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ கொலாபரேஷன். மேபி பார்ட்னர்ஷிப், இல்லை அப்படின்னா யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இதை எனக்கு பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன், ஸோ வி க்ரோ டுகெதர். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஆஃபர், ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் நாட் கோயிங் டு ஒர்க். ஏன்னா இங்கே எம்ப்ரஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ பவர்ஃபுல் பொசிஷன். நீங்கள் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் தான் போய் உட்கார போகிறீங்க. உங்களுக்கு இது நல்லா தெரியும். ஹை ப்ரீஸ்டஸ்,
மேபி உங்களோட ஜட்ஜ்மெண்ட், உங்களோட கைடன்ஸ் யாராவது கேட்கலாம். மேபி மை காட், 2 ப்ரொஃபஷன் உங்களுக்கு இருக்கலாம். ஜஸ்டிஸ் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ். ஒன்று வந்து சைக்கிக் எபிலிட்டி ரிலேட்டடாக, அடுத்தது வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன். ஜஸ்டிஸ் வந்து நிறையா பொசிஷன்ஸ் இருக்குது. ஒரு மேனேஜர் பொசிஷன், சூப்பர்வைசர், இல்லைனா லிட்ரலாக லீகல் ப்ரொஃபஷன், டீச்சர்னால் ப்ராப்பர் டீச்சர் இல்லை ஹெச்எம், அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா. ஒரு சயின்டிஸ்ட்டு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, சம் பாஸ், ஃபீமேல் பாஸ், எம்ப்ரஸ், பாஸ் பேப், அந்த வைப் தான் எனக்கு வருது. ஸோ இப்போ ஒரு சின்ன இன்டெசிஷனில் இருக்கீங்க அபவுட் லவ். 6 of cups, reversal energy, 7 of wands, reverse, wait, இந்த காமிக் எனர்ஜியால் இனிமேல் உங்களுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களோட காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். 10 of Pentacles, இது ஃப்யூச்சர் எனர்ஜி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த காதல் சுச்சுவேஷனில் ஒரு இன்டெசிஷனில் தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ பாஸ்ட் லவ். ஓ மை காட், oh, literally a new love is coming. இப்போ உங்களோட இன்டெசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நியர் ஃப்யூச்சரில் புது காதலா பழைய காதலா ரெண்டுமே உங்களை நோக்கி வரப்போகுது. ஏன் இப்படி நடக்க போகுது அப்படின்னா, இந்த காமிக் உங்களுக்கு பண்ணுற இன்ஜஸ்டிஸ் இனிமேல் நடக்காது. இந்த காமிக்கால் இனிமேல் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஃப்ரேம் பண்ணுறதோ, உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போராடுறதோ, இல்லை செட்டிங் போடுறதோ இதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்பியூட்டெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆக போகுது. யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லவ் லைஃப். அவங்களால இதை தடுக்க முடியாது. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நியர் ஃப்யூச்சரில். பட் டு பி ஃப்ரேங்க், யூ ஆர் கோயிங் டு சூஸ் நியூ லவ். ஏன்னா இந்த பாஸ்ட் லவ் வந்து ரொம்ப பாண்ட், பட் இட்ஸ் கலர்ஃபுல், இட்ஸ் அட்ராக்டிவ், இட்ஸ் அ சிங்கிள் கப். உங்களோட சாய்ஸ் இதுதான். சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு இதில் எதை டிசைட் பண்ணுறதுன்னு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, யூ ஆர் கோயிங் டு சூஸ் நியூ பர்சன், நாட் த ஓல்ட் ஒன். இது பாண்ட் உங்களுக்கு இருந்தாலும், பாஸ்ட் லைஃப் பாண்ட் அப்படிலாம் இருந்தாலுமே வந்து இது வந்து த்ரைவ் ஆகலை. இட்ஸ் டார்க் அவுட் சைட். மேபி இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப he behaved so out of character. உங்களுக்கு இந்த கேரக்டர் செட் ஆகாது. இட்ஸ் நாட் யுவர் கப்பு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் கலர்ஃபுல் கப் அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க இன்டெசிஷன். கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அங்கே காமிக் அட்டாக்ஸ் இதெல்லாம் வேலையே ஆகாது. ஏன்னா 10 of Pentacles, happy married life. So past person is going to be a past person, new beginning. கண்டிப்பாக நீங்கள் இந்த புது பர்சனை வந்து ஒர்க் லைஃப்பில் தான் மீட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஜஸ்டிஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ். யூ நோ தட் someone is going to enter into your life. Yeah, new love. ஒரு சில கேசஸில், ஃபியூ கேசஸ், வெரி வெரி ரேர் கேஸில், நான் ஏன் இவ்வளோ கேவலமாக சொல்கிறேன்னா எனக்கு கடுப்பில் இருக்கேன். என்ன அப்படி நடக்கும்னா, மேபி இந்த பாஸ்ட் லவ் வந்து ரிவைவ் ஆகலாம். அந்த மாஸ்குலின் எனர்ஜி மேபி உங்களுக்காக அந்த 360 டிகிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு சிங்கிள் கப்பாக மாறுறதுக்கு ஒரு சில கேஸில் அவங்களோட நேர்மைத்தன்மை வந்து அவங்கள உறுத்துச்சு அப்படின்னா தே மே சேஞ்ச்.
ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. ஒரு சில கேசஸில் நீங்கள் பழைய காதல் அப்படியே ஊற்றி மூடி குட் பை சொல்லிவிட்டு ஒரு கேண்டிலை பற்றி வச்சுட்டு கிளம்ப போகிறீங்க குட் பைன்ட்டு. ஒரு சில கேசஸில் ஃபியூ கேசஸ், எல்லா கேசஸ்லேயும் இல்லை, அந்த பாஸ்ட் லவ் அந்த பண்ணுற பர்சன் வந்து அவங்களோட என்டையர் கேரக்டரையே வந்து அப்சைட் டவுனாக மாற்ற போகிறாங்க. ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க தட்ஸ் அ வெரி பேட் திங் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பண்ணது துரோகம் தான் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வித்தின் த பவுண்ட்ரி, அதாவது மாற்றிக்கக்கூடிய தவறுகள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி லைக் ஹேவிங் சம் சீக்ரெட் டிசீஸ், ஹேவிங் அஃபேர், சேசிங், டேட்டிங், இந்த மாதிரிலாம் வச்சுருந்துட்டு அப்போ வந்து சடனாக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்து நான் நல்ல மாதிரி இருக்கேன் அப்படின்னு நடித்தாங்க அப்படின்னா யூ நோ இட். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இந்த பாஸ்ட் லவ் வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. 10 of Wands. இதுதான் நீங்கள் இப்படி தான் இது ஸ்டஃப், இட்ஸ் எண்டிங். இது சேராது, இட்ஸ் டெட். It's dead, it's over. Father of Pentacles, 6 of Pentacles. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ஃபேமிலி ட்ராமா பாண்டு. இட்ஸ் லைக் சில முதுகெலும்பு இல்லாத ஜென்மங்கள்லாம் அவ்வளோதான். தே ஆர் ஸ்லேவ்ஸ். அவங்கள போய் நீங்கள் வந்து எம்பரராக இருன்னா ஸ்லேவ் கான் பி அன் எம்பரர். இல்லைன்னா ஹெர்குலஸ் மாதிரி இல்லை அப்படின்னா எல்லாருமே அப்படி ஹீரோவாக ஆக முடியாது இல்லையா, சில ஜீரோஸும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜீரோ கேட்டகரி, அதனால் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு ஃபினான்ஷியல் லாஸ், ஹி கான் த்ரைவ் எனிமோர். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லவ் ஸ்பிரிட்ஸ், ஃபெமினினோட ஃபியூச்சர் லவ் லைஃப், ஃபாதர் ஆஃப் வான்ஸ். நான் சொல்லலை, எஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார்மிங் மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் அப்படியே மின்னல் மாதிரி வர போகிறாங்க. ஸ்டார், டு ஹேவ் தி ஸ்டார். எத்தனை ஸ்டாருங்க வரும், நான் தான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். அப்புறம் இந்த யாராவது இந்த மாஸ்குலின் இந்த ரீடிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெமினை ஓவராக வந்து ப்ரைஸ் பண்ணுறீங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறேன், அதுவாக தான் நான் வருது. ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். ஸோ நீங்கள் ஸ்டார் ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரபஞ்சம் வந்து உங்களோட கவுண்டர் பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ டோன்ட் வரி. சார்மிங் மாஸ்குலின், அட்ராக்டிவ் மாஸ்குலின் எனர்ஜி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கண்டிப்பாக ரொம்ப ஜென்யூனான கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். யூ கோயிங் டு மேரி தட் மாஸ்குலின் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதே சமயம் சார்மிங், அட்ராக்டிவ். அவங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கும், பட் ஹீ இஸ் டெட்லி அட்ராக்டட் டு யூ. அந்த மாதிரி வெரி லாயல், வெரி ஜென்யூன். அவங்க ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லேருந்து தான் வருவாங்க, பட் மேபி உங்கள் மேலே பொசசிவ்னஸ் இருக்கும் ரொம்ப. இது என்னோடது அப்படின்னு பார்த்தோன்னே, ஏன்னா நீங்கள் அவ்வளோ யூ ஆர் லைக் பியூட்டிஃபுல் ஃப்ளார். அது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் இது என்னோடது அப்படின்னு ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்க போகிறாங்க. பட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தட் டூ. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லவ் லைஃப், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லவ் லைஃப், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லவ் லைஃப். ஃபெமினினுக்கு ஃபாதர் ஆஃப் கப்ஸ், எல்லாமே கிங் தான். கிங் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ். இதில் வந்து நோ நைட் அந்த மாதிரி எனர்ஜி இல்லை. டாட்டர் ஆஃப் கப்ஸ். இனிஷியலாக நீங்கள் வந்து கொஞ்சம் தயங்குவீங்க. இந்த மாஸ்குலினோட லவ் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கும். மதர் ஆஃப் வான்ஸ், கவுண்டர் பார்ட் எனர்ஜி டெஃபினட்டாக. மதர் ஆஃப் வான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபாதர் ஆஃப் வான்ஸ், ஃபாதர் ஆஃப் கப்ஸ், இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு நல்லா தெரியும். மேபி இந்த மாதிரி உங்களோட பாஸ்ட் கனெக்ஷன், பாஸ்ட் ட்ராமானால இனிஷியலாக வந்து நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்க போல், பட் யூ ஆர் குயின் ஆஃப் கப்ஸ். ஆனால் நீங்கள் வந்து வெளியில் காட்டும் போது ரொம்ப அப்படியே பட்டும் படாமல் ஓகே தட்ஸ் ஓகே ஃபைன் அப்படி இருக்க போகிறீங்க. பட் இவென்ச்சுவலி யூ ஆர் கோயிங் டு ஃபால் இன் லவ். டெத், இன்டெசிஷன்.
இந்த பழைய எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையில் வெளியில் போகிறதுக்கு காரணம் இன்டெசிஷன். டெத் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த டெத் எதனால் நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கேட்ட கிளாரிட்டியை அவங்க கொடுக்கல. மேபி அதை பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட். எனர்ஜி ஹஸ் ஷிஃப்டட். Clarify this Father of Cups. Clarify this Father of Cups. Spirits, please. Father of Cups. Father of Cups. Wealthy masculine energy. Love of your life. The kiss, divine kiss. He will be guided towards you. உங்களை நோக்கி அவங்க வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போது அவங்களுமே வந்து வாழ்க்கையில் வேற எங்கேயோ போயிட்டு நீங்கள் இப்போ எப்படி பாதை மாதிரி போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் த கைடன்ஸ். அதே மாதிரி தான் அந்த பசில் பீஸ் மாதிரி தான் அவங்களோ தே ஆர் கோயிங் டு ஃபாலோ த கைடன்ஸ் அண்ட் மீட் யூ இன் அ கிராஸ் ரோட். அப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பாதையில் போக போகிறீங்க. திஸ் இஸ் how it is going to happen. Gentleman, ரொம்ப ரொம்ப பக்கா ஜென்டில்மேன். நான் சொல்கிறேனே திரும்ப இந்த மாஸ்குலின் வெல்தி. இங்கே பார்த்தீங்களா இந்த கஃபன், ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டோரி. இந்த மாஸ்குலின் தான் அவங்களோட எக்ஸாக்ட் கவுண்டர் பார்ட். ஸோ இந்த சைக்கிள் நீங்கள் கோ த்ரூ பண்ணதுக்கு காரணம் வந்து மேபி பாஸ்ட் லைஃப் பாண்ட், இல்லைனா காமிக் மாஸ்குலின், மேபி நீங்கள் நேசிச்ச அந்த மாஸ்குலின் எனர்ஜி, பாஸ்ட் மாஸ்குலின் எனர்ஜி திஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக் மாஸ்குலினாக மாறிக்கலாம் பிகாஸ் ஆஃப் greediness, சுயநலம். இட்ஸ் நாட் யுவர் கப். someone is coming, new is coming between worlds to the sea, exchanging this. நீங்கள் இப்போ ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்கீங்க. இந்த கனெக்ஷனை விட்டுட்டு யூஆர் நீங்கள் ரிவைவ் ஆகிட்ருக்கீங்க, புதுப்பிச்சிட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை, புது டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கீங்க. கைடன்ஸ் ஃபார் ஃபெமினின் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். yang energy, masculine energy, a fire sign. The tribe, soul family, message in the bottle. ஓகே, இந்த புதுசாக வரப்போகிற yang energy பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஃபயர் சைனாக இருக்கலாம், மோஸ்ட்லி ஸ்டார் மேஜிக். அவங்களுமே உங்களை மாதிரி ரொம்ப மேஜிக்கல் பீயிங் லைக் தி ஸ்டார். பட் உங்கள் அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த மாஸ்குலினுக்கும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கும். உங்களோட சோல் ட்ரைப் அவங்க. மெசேஜ் இன் அ பாட்டில். யூ வில் ரிசீவ் லவ் மெசேஜ். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே சமயத்தில் வந்து நியூ லைஃப், ஸ்பிரிட்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க, சூஸ் நியூ லைஃப், நோ பாஸ்ட் ஒன். chaos and conflict. பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா chaos and conflict. யூ ஆர் நாட் கோயிங் தேர். நீங்கள் புது வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை சூஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களோட சாய்ஸ். நான் தான் சொன்னேனே, த கப், கலர்ஃபுல் கப். ஒரு மாதிரி நெட்டி முறிச்சிட்டு போதுண்டா சாமி, எங்கடா புது வாழ்க்கை, எங்கடா புது டைரக்ஷன், புது வாழ்க்கை புது டைரக்ஷன், இது ரொம்ப போர் அடிக்குதுடா கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க போல். கடவுள் வந்து ஐயோ என் குழந்தைக்கு போர் அடிக்குதா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு மாற்றுக்கடா கலர்ஃபுல் லைஃபா அப்படின்ட்டாங்க. such a beautiful energy. ஸோ உங்கள் விஷ் இஸ் உங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட விருப்பங்கள் நிறைவேற போகுது. ஆசை தான் விஷயம். நான் விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது. ஆசை அப்படின்னா தமிழில் ஆசைக்கு வந்து ஒரு அசிங்கமான சாயம் பூசி வச்சுருக்கோம். ஸோ உங்களோட ஆசை வந்து நிறைவேற போகுது. கடவுள்கிட்ட நீங்கள் கேட்ட வரம், தட்ஸ் அ ரீசன்ட் வேர்ட். உங்களோட வரம் வந்து கடவுள் வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களோட வரம்லாம் நினைவாக போகுது. நீங்கள் கேட்ட வரம் கடவுள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட டெஃபினேஷன்லேயே இருங்க. இங்கே வந்து இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் எனர்ஜி வந்து உங்களை அப்ரோச் பண்ணோம், புது எனர்ஜியும் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் கேரக்டர் பவுண்ட்ரி இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் டெசிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இந்த பழைய மாஸ்குலின் எனர்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஸ்டாண்டர்ட், நோ கேரக்டர், அந்த மாதிரிலாம் வந்து அந்த எனர்ஜிக்குள்ளே ஃபிட் ஆனாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சூஸ் நியூ ஒன். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேரியட் சடனாக நடக்கும், இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டார் ஆகிறதுக்கு. இந்த பழைய லவ் புது லவ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கொஞ்சம் மூட்டையை கட்டி ஓரமாக வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில். ஸோ தட்ஸ் இட், ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். வேணால் ஃபர்தராக வந்து ஐ வில் டூ சம் டீட்டெயில் ரீடிங். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.